ஏய் எலக்ட்ரோமேன் பாடி பில்டர், வெளியே இருக்கும்போது பயங்கரமா ஆட்டம் போட்டீங்க போல. ஆனா கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு சின்ன பையன் உங்களை அடிச்சு துவைச்சு உள்ள போட்டான் போல இருக்கு. போய் போய் என்ன ஒரு 1000 போலீஸ்காரங்க ஒன்னா சேர்ந்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. என்ன 1000 ஆர்மிக்காரங்க டேங்கோட வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. உங்களோட 1000 போலீஸ்காரங்க 1000 மிலிட்டரிக்காரங்க யாருன்னு எனக்கு தெரியாதா? உங்களை யாரு புடிச்சு கொடுத்தான்னு தெரியும். அதோ லட்டு சிங் கூட ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கானே, அந்த சின்ன பையன் தானே? லட்டு சிங் சார் அவரோட நண்பர்களோட சேர்ந்து உங்க எல்லாருக்கும் தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் வாங்கோ. வேணாம் அவனை பையன் மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. டேஞ்சர் வித் டெரரு. அவன் பேரு சிவாங்க. அவன் ரொம்ப டேஞ்சரா நாத்த, ரொம்ப டேஞ்சரு. இந்த சின்ன பையன் டேஞ்சரா? நீங்க ஒண்ணுத்துக்கும் ஆகாதவனுங்க. இன்னைக்கு அவன் நிலைமை என்ன ஆகுதுன்னு வேடிக்கை பாருங்க. இவருக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. உள்ள வந்து யோ கான்ஸ்டபிளே, என்ன வெளியில எப்படியாவது இல்லையா? என்ன சார் உங்களுக்கு இதே வேலையா போச்சு? சைஸ் பார்த்து உள்ள போக கூடாதா நீங்க? என்ன என்னாச்சுன்னே தெரியல, பூட்டு வேற திறக்க மாட்டேங்குது சார். பாருங்க. என்ன அங்கிள், என்ன பண்றீங்க நீங்க? கேள்விப்பட்டேன் பெரிய பெரிய ரவுடிங்க கூட உன்னை பார்த்து நடுங்குறாங்களாமே. உன் டேலண்ட் என்னன்னு என் கிட்ட காட்டு சின்ன பையல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஸ்வீட் குடுக்க வந்தவன் சொல்லட்டி அடிக்க போறானே. கதவை தருங்க, முதல்ல கதவை தருங்க. மன்னிச்சிருங்க தம்பி, இனிமே உங்களை நான் பையன்னு சொல்லவே மாட்டேன். சூப்பர் போ, வெரி குட். நைட்டு நிறைய பட்டாசை கொண்டு வாங்க, சரியா? நம்ம இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே தீபாவளியை கொண்டாட போறோம். ஹலோ லட்டு சிங் சார், பவானி ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். கூட எலக்ட்ரோமேனையும் பாடி பில்டரையும் கூட்டிட்டு போயிட்டான். இந்த லட்டு சிங்கோட ஜெயில இருந்து எப்படியா தப்பிச்சு போனாங்க? இத உடனே சிவா கிட்ட சொல்லி ஆகணுமே. சிவா, இன்னையில இருந்து நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான், பழி வாங்குறது. சிவாவை பழி வாங்கணும். அந்த சிவாவை மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த ஊரையும் நான் அழிக்க போறேன். நான் மறுபடியும் எலக்ட்ரோமேனா மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எலக்ட்ரோமேனா நான் வந்துட்டேன். சிவாக்கு நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் பில்டிங்க மட்டும் இல்ல, பாடியையும் பில்ட் பண்றவன். லட்டு சிங்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ லட்டு சிங் சார், உங்களுக்கு நாங்க தீபாவளி கிஃப்ட் கொடுக்க போறோம். ஸ்டேஷனுக்கு வந்து கொடுக்கணுமா இல்ல வீட்டுக்கு வந்து கொடுக்கணுமா? எதா இருந்தாலும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுக்கலாம். ஏன்னா நான் இதை வீடா தான் நினைக்கிறேன். அப்படியே கான்ஸ்டபிளுக்கு சேர்த்து கொண்டு வந்துடுங்க, மறந்துடாதீங்க. கான்ஸ்டபிளுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஊருக்கும் கிஃப்ட் இருக்கு. இந்த தீபாவளிக்கு நான் வெடிக்க போற வெடி தான் மிகப்பெரிய வெடியா இருக்க போகுது. அதை பார்க்க வேதா சிட்டி மக்கள் இருப்பாங்களான்னு தான் தெரியல. அட, நீங்க யார் பேசுறதுன்னு சொல்லிட்டு பேசுங்க. உங்க ஃப்ரெண்டு தான் பவானி சிங். பவானி சிங்கா? ஆமா, உங்க பவானி சிங் அப்புறம் எலக்ட்ரோமேனும் தான். கூட பாடி பில்டரும் இருக்கான். நாங்க ஜங்கல்ல ஒரு மிசைல செட் பண்ணி வச்சிருக்கோம்.
இத நான் டார்கெட் பண்ணி அடிக்க போறது உங்க போலீஸ் ஸ்டேஷன் மேலதான். அதோட விளைவு ஒட்டு மொத்த வேதா சிட்டியும் அழியும். அதுக்கப்புறம் ஒரு புல்லு கூட முளைக்காது. சிவா கிட்ட சொல்லுங்க, தடுக்க முடிஞ்ச அவனை வந்து தடுக்க சொல்லுங்க. சிவா இத நல்லா மேல தூக்கி கட்டுவா. சிவா, இந்தாப்பா கண்ணா, ஸ்வீட் சாப்பிடு. என்னங்க இங்க பாருங்க, இன்னைக்கு லட்டு சிங் நம்ம வீட்டு பக்கம் வரதை நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாட்டை பாடி நீங்க துரத்தி விட்டுருங்க. இல்லைன்னா அவர் சிவாவை கூட்டிட்டு போயிடுவாரு. சரிதான், பசங்க எல்லாம் இப்பவே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கே. பாட்டிய பார்த்தா இன்னைக்கு கோபமா இல்லாதது போலதான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நடுக்கமா தான் இருக்கு. ஆனா நம்ம சிவாக்கு இதை சொல்லிதான் ஆகணும். அந்த மிசைல் மூலமா இந்த வேதா சிட்டிக்கு பெரிய ஆபத்தே வந்திருக்கு. லட்டு சிங் சார், பின்னாடி பாருங்க, நெருப்பு. நெருப்பு எங்க? பின்னாடியா? ஆகா, இங்க வச்சுட்டாங்களா? யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயா, ஐயா, ரேவா, ஆதி யூடிய கூட்டிக்கிட்டு சீக்கிரமா ஜங்கிளுக்கு வா. டோன்ட் வரி சிவா, எனக்கு இதெல்லாம் கட் பண்றதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் கமாண்டோ ட்ரைனிங்லயே சூப்பரா கத்துக்கிட்டேன் பாத்துக்க. என் பேரு தான் லட்டு சிங். நான் ரொம்ப சொல்லுங்க லட்டு சிங், இன்னும் உங்க கமாண்டோ ட்ரைனிங்ல என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க? முடிஞ்சா அதையும் செஞ்சு காட்டிடுங்கள. எப்படியாவது முயற்சி பண்ணி இதுல இருந்து வெளியே போக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 10 நிமிஷத்துல மிசைல் இங்க இருந்து ஃபயர் ஆயிடும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க இங்க இருந்து மிசைல் கிட்ட போறதுக்கு 10 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல நாங்க ஏற்படுத்தி இருக்கிற தடைகளை தாண்டி போயிட்டீங்கன்னா அந்த மிசைல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தடுக்கலாம். இல்லன்னா இன்னைக்கு தீபாவளியும் அதுமா வேதா சிட்டி மொத்தம் வெடிச்சு செதறோம். நான் சொல்றத கேளுங்க, இதான் முதல் ஆப்ஸ்டிக்கல். இதுல வர அவனை ஜெயிச்சு நீங்க முன்னேறி ஆகணும். ஆனா அவனை தோக்கடிச்சு வெளியே வரணும்னு நினைக்கிறதும் சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொரு ஆப்ஸ்டிக்கலும் ஒரு சக்கர வியூகம் தான். என்ன? யாரையா நாங்க தோக்கடிக்கணும்? யாரு? ஆளை கொண்டு வந்து நிறுத்து. இவனை ஜெயிக்கணுமா? இவனெல்லாம் நான் ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சிடுவேனே. இந்த சேலஞ்சுக்கு நான் நேத்தே ரெடி. ஏப்பா பீம்சிங், பாக்கி இந்த பக்கம் பார்ட்டி சண்டைக்கு தயாராகி இருக்குதாயா? எங்க அந்த பயில்வானே? வர சொல்லு. ஐ ஆம் வெயிட்டிங். இதெல்லாம் கல்லாட்டம் பாத்துக்க. கண்ணுல ஒருத்தனை காட்டிட்டு வேற ஒருத்தனை சண்டைக்கு அனுப்புறியா? நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. சிவா, சிவா என்ன சீக்கிரம் வந்து காப்பாத்த. சிவா, இவன் என்ன கை தனியா கால் தனியா பிச்சு பிச்சு எடுத்துருவான் போல இருக்குப்பா. சிவா, நான் இவன் கூட எல்லாம் சண்டை போட தயாரா இல்ல சிவா. சிவா, என்ன
இன்னும் 7 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. சீக்கிரமா போலாம். என்னப்பா இது அங்கங்க ஒரு கூண்டை இறக்கி விட்டுறாங்க. இப்ப என்ன பண்றது? லட்டு சிங் சார், எங்க அடியில சின்னதா ஒரு வழி இருக்கு. நான் அது வழியா போய் நமக்கு ஃபோர்ஸ கூட்டிட்டு வந்துடுறேன் சார். ஓகே கான்ஸ்டபிளே, போ வெற்றியோட வா. காப்பாத்து. இப்ப இந்த புலியோட மோத போறது யாரு? லட்டு சிங் சார், நீங்க போய் டைகர் கூட சண்டை போடுங்க. உங்களுக்கு தான் கமாண்டோ ட்ரைனிங்ல எல்லாத்தையும் கத்து கொடுத்திருப்பாங்கல்ல. நீ வேற ஏமா என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு போலீஸ் ட்ரைனிங்ல காட்டு விலங்குகளை பத்தி எதுவும் சொல்லி கொடுக்கல. நான் டைகர் கூட மட்டும் இல்ல, கேட்டு கூட சண்டை போட்டது இல்லம்மா. பயமா இருக்கு. வந்துடுச்சு. சிவா, உடனே ஏதாவது பண்ணு சிவா. இப்ப வந்து என்கிட்ட மோதி பாரு. வேண்டாம் வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும். நம்ம வேலையை பார்க்கலாம். வாங்க. ஹே ஹே சிவா, வாங்க. நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். மிசைல் ஃபயர் ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இந்த வருஷம் தீபாவளிய கோலாகலமா வெடிச்சு கொண்டாட போறோம் சிவா. லட்டு சிங் சார், அங்க இருக்கு பாருங்க மிசைல். சீக்கிரமா போய் அதை ஆஃப் பண்ணுங்க. இங்க வர அவ்வளவு ஆசையா லட்டு சிங் சார்? எப்படி இருக்கீங்க பசங்களா? ஏய், பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். சிவா, என்னோட பேரு சிவா. இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது சிவா. சிவா, எலக்ட்ரோமேன், நீ யார அட்டாக் பண்றன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணு. எங்களையும் அட்டாக் பண்ற. மிசைல் ஆன் ஆயிடுச்சு. முடிஞ்சா தடுத்து பாரு சிவா.
சிவா இந்த உன்னோட ஆன்டி எலக்ட்ரிசிட்டி கிளவுஸ். சிவா நீ போய் மிசைல நிறுத்து, இவங்களை நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ வேதா சிட்டி நியூஸ் பேப்பரா? நான் தான் லட்டு சிங் பேசுறேன். ஒட்டுமொத்த வேதா சிட்டியும் அலர்ட் பண்ணுங்க. ஒரு மிசைல் நம்ம ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த ஊரையும் ஒரே அடியா காலி பண்ணிட்டு போக சொல்லுங்க. வேண்டாம், விட்டுருங்க, விட்டுருங்க. ஆனா வேதா சிட்டி அழிகிறத யாராலையும் தடுக்க முடியாது. எங்க சிவா இருக்கிற வரைக்கும் வேதா சிட்டிக்கு ஒண்ணு ஆகாது. என்னங்க டிவில நியூஸ் வருது, எலக்ட்ரோமேன் ஏதோ மிசைல விட்டுருக்கானா, ஒட்டுமொத்த ஊரையும் அழிக்க போறானா. ஓடுங்க எல்லாரும் ஊரை விட்டு வெளியே ஓடிடுங்க. ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. அங்க பாருங்கப்பா, அந்த மிசைல் நேரம் இங்கதான் வந்துகிட்டு இருக்குது. ஆஹா. அதோ பாருங்க, சிவா நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக மிசைல் பின்னாடியே போயிட்டு இருக்கான். சிவா வெளியே வரல. சிவா எங்க? சிவாவுக்கு என்னாச்சு? சிவா எங்கங்க? சிவா நீ எங்க போன? சிவாவுக்கு என்னாச்சு? Thank you, Shiva. Thank you. Happy Deepavali. Hi. And happy Deepavali you also.